இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. துன் அப்துல்லா பட்டாவி எப்போதும் அமைதியை பின்பற்றும் நிலையான மனிதர். பிரதமர் அன்வார் இரங்கல். காலஞ்சென்ற முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லா எப்போதும் அமைதியை பின்பற்றும் நிலையான மனிதர் என்பதோடு ஒருபோதும் பழிவாங்காத அற்புதமான மனிதர் என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அப்துல்லா வெறும் தலைவராக மட்டும் இன்றி மலேசியாவின் அதிகார அரசியலில் ஒரு புதிய கதையை விதைத்த ஒரு சிறந்த ஆன்மா கொண்ட நபர் என தமது முகநூலில் பதிவிட்ட இரங்கல் செய்தியில் அன்வார் புகழாரம் சூட்டினார். துன் அப்துல்லா உடனான தனது கடைசி சந்திப்பையும் அன்வார் நினைவு கூர்ந்தார். அரசியல் பாதையில் எதிரணியில் இருந்த அவர் மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றார். பாக்லா எப்போதும் அமைதியான நபராக இருந்தார். அவரது தலைமையின் கீழ் நீதித்துறையில் சீர்திருத்தம், நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை மற்றும் நிறுவன அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றை நாங்கள் கண்டோம் எனவும் அன்வார் பாராட்டினார். சிறப்பு அனுமதியில் சிறையிலிருந்து வெளிவந்து பட்டாவிக்கு இறுதி மரியாதை செலுத்திய நஜீப். நேற்று காலமான நாட்டின் 5வது பிரதமர் துன் அப்துல்லா பட்டாவிக்கு இறுதி மரியாதை செலுத்த உயர்நீதிமன்றத்தின் சிறப்பு அனுமதியோடு வெளிவந்தார் முன்னாள் பிரதமர் நஜீப் துன் ரசாக். கருப்பு உடையில் தேசிய பள்ளிவாசலின் பின் கதவு வழியாக வந்த நஜீப் பட்டாவிக்கு இறுதி மரியாதை செலுத்திய பின்னர் அதே வழியாகவே புறப்பட்டு சென்றார். அவரது துணைவியார் ரஸ்மாவுக்கு பாக்லாக்கு மரியாதை செலுத்த அங்கு வந்திருந்தார். இந்நிலையில் மறைந்த பட்டாவிக்கு இறுதி மரியாதை செலுத்த பிரதமர் அன்வார் இப்ராஹிம் மதியம் 1 மணி அளவில் அங்கு வந்திருந்தார். அதே வேளையில் காலை 11:30 மணி அளவில் அங்கு வந்திருந்த தெலங்கானா மாநில சுல்தான் மிசான் சைனால் அபிதினும் பட்டாவிக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். பட்டாவி பிரதமராக பதவி வகித்த காலகட்டத்தில் சுல்தான் மிசான் 13வது பேரரசராக செயல்பட்டார். இதனிடையே முன்னாள் பிரதமர்களான துன் மகாதீரும் முஹிதீன் யாசினும் பட்டாவிக்கு இறுதி மரியாதை செலுத்த சென்றனர். இதனிடையே சிங்கப்பூரின் முன்னாள் பிரதமர் லீசியான் லுங்கும் பட்டாவிக்கு இறுதி மரியாதை செலுத்த அங்கு வந்திருந்தார். பட்டாவி பிரதமராக இருந்த சமயம் அனைவரும் சிங்கப்பூரின் பிரதமராக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்களின் திறமையை வெளிக்கொணர்ந்த ஜொஹூர் ரினி தோட்ட தமிழ் பள்ளியின் 54வது விளையாட்டுப் போட்டி. ரினி தோட்ட தமிழ் பள்ளியின் 54ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டி அண்மையில் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் அஸ்மான் ஹாஷிம் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற போது மாணவர்கள் தங்களது முழு திறனை வெளிப்படுத்தி அந்த விளையாட்டரங்கை அதிர வைத்தனர். இப்போட்டிக்கான தீப சுடரை ஏற்றி போட்டியை சுல்தானா ரொஹாயா அறக்கட்டளையின் தலைவர் டத்தோ சுகுமாரன் ராமன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். நம் மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் வளர்வதோடு எதிர்காலத்தில் உலக அளவில் நம் நாட்டையும் பிரதிநிதித்து போட்டியிடும் வல்லமை பெற்றிருக்க வேண்டும் என அவர் தமது உரையில் வலியுறுத்தியதோடு நன்கொடையும் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்வில் பள்ளியின் இளஞ்சிட்டுகள் ஜிம்ராமா நடனத்தை வழங்கி நிகழ்விற்கு மெருகூட்டிய வேளையில் பள்ளியின் இசை குழுவினர் தங்களின் படைப்பினையும் வழங்கி பாராட்டுகளை பெற்றனர். புறப்பாட துணை தலைமை ஆசிரியை திருமதி சந்திரமோகினி அவர்களின் வழிகாட்டலில் பொறுப்பாசிரியர்கள் திருமதி ரேவதி மற்றும் திருமதி மாரியம்மா அவர்களின் வழி நடத்தலில் மிகச் சிறப்பாக இப்போட்டி நடந்தேறியது. இல்லாத முதலீட்டை நம்பி 1.06 மில்லியன் ரிங்கிட்டை குமாஸ்தா இழந்தார். முகநூலில் காணப்பட்ட இல்லாத முதலீட்டு திட்டத்தை நம்பி மோசடிக்கு உள்ளான 56 வயது பெண் குமாஸ்தா ஒருவர் 1.06 மில்லியன் ரிங்கிட்டை இழந்தார். பாதிக்கப்பட்ட அந்த பெண் கடந்த ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி சமூக ஊடகங்களில் பங்கு முதலீட்டு விளம்பரத்தை கண்டு அதில் பங்கேற்ற பின் இந்த மோசடிக்கு உள்ளாகி இருப்பது குறித்து புகார் செய்துள்ளதாக பஹாங் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஸ்ரீ யாஹ்யா உத்தமான் கூறினார். இந்த விளம்பரத்தில் ஆர்வமாக இருந்த அப்பெண் மேலும் ஒரு சந்தேக நபரிடம் இருந்து வாட்ஸ்அப் மூலம் தகவலை பெறுவதற்கு முன்பு விளம்பர இணைப்பை கிளிக் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து உள்ளூர் மற்றும் அமெரிக்க பங்குகளில் முதலீடு செய்ய அனுமதிக்கும் குவாண்டம் எனப்படும் முதலீட்டு விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யுமாறு அந்த பெண்ணுக்கு சந்தேக பேர் வழி அறிவுறுத்தியுள்ளார். பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் மார்ச் 26ஆம் தேதி வரை அப்பெண் 7 வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு 18 பரிவர்த்தனைகளின் மூலம் மொத்தம் 1,68,600 ரிங்கிட்டை செலுத்தியுள்ளார். எனினும் தாம் ஏமாற்றப்படுவதற்கு முன்னதாகவே அப்பெண் 20,000 ரிங்கிட்டை திரும்ப பெற்றுள்ளார். பாதிக்கப்பட்டவரின் தனிப்பட்ட சேமிப்பு
இபிஎஃப் பணம் மற்றும் வங்கி கடன்களையும் பெற்று அந்த திட்டத்தில் முதலீடு செய்து அந்த பெண் ஏமாந்துள்ளார். 18 பரிவர்த்தனைகளின் மூலம் மொத்தம் 10,68,600 ரிங்கிட்டை அவர் ஏமாந்துள்ளார். துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு ஊழியர் இறந்து கிடந்தார். நெகிரி செம்பிலான் கெமாஸ் ஜாலான் செலாய் பாசின் பெசார் சாலை அருகே 60 மீட்டர் உயரத்தில் துணை மின் நிலையத்தின் மீது தொலைத்தொடர்பு கோபுரத்தின் பராமரிப்பு பணியாளர் நேற்று மாலை சுயநினைவற்ற நிலையில் கிடந்தார். பொதுமக்கள் கொடுத்த தகவலை அடுத்து கெமாஸ் போலீஸ் வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக தம்பின் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அமீருடின் சரிமான் கூறினார். தனது சகா கீழே இருக்க துணை மின் நிலையத்தின் மீது அவர் தனி ஆளாக ஏறியதாக நம்பப்படுகிறது. மேலே சென்றவர் தனக்கு களைப்பாக இருப்பதோடு கைகள் மரத்து போய் கீழே இறங்கும் தெம்பு இல்லை என சகாவிடம் தெரிவித்து விசாரணையில் கண்டறியப்பட்டதாக அமீருடின் சொன்னார். மேலே அவருக்கு முதலுதவி சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. சுமார் 4 மணி நேர போராட்டங்களுக்கு பிறகு அவரை கீழே இறக்கி கொண்டு வந்தாலும் அவர் உயிரிழந்து விட்டது உறுதி செய்யப்பட்டது. அவரின் உடல் தம்பின் மருத்துவமனையின் தடயியல் துறைக்கு சவ பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. ஷா அலாமில் சாலையை கடக்க முயன்ற வீடற்ற மாது கார் மோதி பலி. ஸ்லாங்கூர் ஷா அலாமில் நேற்று காலை சாலையை கடக்க முயன்ற போது வீடற்றவரான 52 வயது மாது கார் மோதி கொல்லப்பட்டார். செக்ஷன் 19 பெர்சிகாரான் ஜுப்லி பேராக் சாலையில் பேருந்து நிறுத்தும் இடம் அருகே அதிகாலை 5:40 மணிக்கு அவ்விபத்து ஏற்பட்டதாக ஷா அலாம் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் முகமது இக்பால் இப்ராஹிம் கூறினார். மஸ்ஜித் ஸ்ரீ மூடாவுக்கு அதிகாலை தொழுகைக்கு செல்லும் வழியில் 61 வயது ஆடவர் ஓட்டி வந்த ஃபெரடுவா ஆக்சிஸ் காரால் அம்மாது மோதப்பட்டார். சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். அச்சம்பவம் ஆபத்துக்காக வாகனம் ஓட்டி மரணம் விளைவித்ததன் தொடர்பில் விசாரிக்கப்படுகிறது. தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு செலிக் ரோபாட்டிக் போட்டி மக்கள் நல சேவை இயக்கம் ஏற்பாடு. தமிழ் பள்ளி மாணவர்கள் ரோபாட்டிக் துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கில் மலேசிய மக்கள் சேவை இயக்கம் மாபெரும் போட்டி ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளது. 4ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு மாணவர்களை அவர்கள் பங்கேற்கக்கூடிய அம்மாபெரும் புரட்சி திட்டத்திற்கு செலிக் ரோபாட்டிக் என பெயரிடப்பட்டுள்ளது. நம்மின மாணவர்கள் அத்துறையில் தங்களின் படைப்பாற்றலை வெளிக்கொணர ஏதுவாக முறையான திட்டமிடலோடு ஜூன் மாத வாக்கில் அப்போட்டி நடைபெறுவதாக ஏற்பாட்டு குழுவினர் கூறினர். பள்ளிகளில் ரோபாட்டிக் பாடம் ஒரு அங்கமாக உள்ள போதும் அத்துறையில் நம் மாணவர்களின் பங்கு குறைவாகவே உள்ளது. எனவே அவர்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் முயற்சியில் இத்திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. அதற்கு ஏதுவாக பயிற்றுனர்கள் உருவாக்கப்பட்டு அவர்கள் மூலமாக தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கும் முறையாக பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாநிலம் தோறும் சென்று ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். ஆசிரியர்கள் கற்று தேர்ந்த பிறகு அவர்கள் மாணவர்களுக்கு குழுவாக பயிற்சி அளிப்பர். போதுமான பயிற்சிகள் வழங்கப்பட்டதும் ஜூன் மாத போட்டிக்கு மாணவர்களை ஆசிரியர்கள் தயார்படுத்தலாம். எனவே முயற்சிக்கு தலைமை ஆசிரியர்களும் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களும் மாணவர்களும் ஒத்துழைப்பு கொடுப்பர் என ஏற்பாட்டு குழுவினர் பெரிதும் எதிர்பார்க்கின்றனர். 11 நிமிட விண்வெளி பயணம் முடிந்து பூமி திரும்பிய கேத்தி பெரி. ஜெஃப் பெசோஸின் ப்ளூ ஆரிஜின் ராக்கெட்டில் 11 நிமிட விண்வெளி பயணத்தை முடித்துக்கொண்டு பிரபல பாப் இசை பாடகி கேத்தி பெரி மற்றும் 5 பெண்கள் பாதுகாப்பாக பூமி திரும்பியுள்ளனர். பூமிக்கு திரும்பியதும் பெரி தரையை முத்தமிட்டு அன்பை வெளிப்படுத்தினார். தரையிறங்கியதும் வாழ்க்கையுடனும் காதலுடனும் மிகவும் இணைக்கப்பட்டதாக உணர்ந்ததாக அவர் வருணித்தார். பெசோஸின் வருங்கால மனைவி லாரன் ஷினாஸ், CBS தொகுப்பாளர் கெயில் கிங் உள்ளிட்டோரும் அவருடன் இணைந்திருந்தனர். இந்த பயணத்தின் சிறப்பம்சமே உலக புகழ்பெற்ற பாடகர் லூயிஸ் ஆம்ஸ்ட்ராங்கின் வாட் அ வண்டர்ஃபுல் வேர்ல்டு பாடலை பெரி பாடியதை கேட்டதே என கெயில் கூறினார். 6 பெண்களையும் பூமிக்கு மேலே 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்திற்கு அழைத்து சென்ற அப்பயணமானது அனைத்துலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட விண்வெளி எல்லையை கடந்து அவர்களுக்கு எடையற்ற சில தருணங்களை கொடுத்தது. 1963ஆம் ஆண்டுக்கு பிறகு பெண்கள் குழு மட்டுமே விண்வெளி நோக்கி மேற்கொண்ட பயணம் இதுவாகும். சிங்கப்பூர் தீ விபத்தில் சிக்கி மீண்டு வந்த மகனுக்காக ஏழுமலையானுக்கு முடிக்காணிக்கை செலுத்திய பவன் கல்யாண் மனைவி. ஆந்திர மாநில துணை முதலமைச்சரும் பிரபல தெலுங்கு நடிகருமான பவன் கல்யாணின் மனைவி ஆனா லெஸ்னேவா
திருப்பதி ஏழுமலையானுக்கு முடிக்காணிக்கை செலுத்திய வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. ரஷ்யாவை சேர்ந்த பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர் ஆனா. 45 ஆண்டுகளாக கிறிஸ்துவத்தை பின்பற்றி வருபவர் தனது மகனுக்காக அவ்வாறு செய்துள்ளார். அத்தம்பதியரின் மகன் மார்க் ஷங்கர் பவனோவிச் ஏப்ரல் 8ஆம் தேதி விடுமுறையில் சிங்கப்பூருக்கு சென்றிருந்த போது பள்ளி நிகழ்ச்சியில் ஏற்பட்ட தீயில் சிக்கி பலத்த காயமடைந்தார். இதனால் பதறிப்போன ஆனா மகனின் உயிரை காத்தால் திருப்பதி பத்மாவதி தாயாருக்கு காணிக்கை வேண்டிக் கொண்டார். வேண்டியபடி மகன் குணமடைந்து வந்ததால் திருப்பதி சென்று ஆனா முடிக்காணிக்கை செலுத்தியுள்ளார். அதோடு திருப்பதி ஏழுமலையானை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் கையெழுத்து போட்டிருப்பது வலைதளங்களில் வைரலாக பேசப்படுகிறது.